அனைவருக்கும் வணக்கம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது? இந்த 2023ஆம் ஆண்டுல திடீர் கோடீஸ்வரரும் திடீர் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல ஏற்பட இருக்கிறது? அதே சமயம் கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகிறது? பொதுவாகவே உழைப்பு, சிரத்தை, முயற்சி மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு 2023ஆம் ஆண்டுல குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, மாணவ மாணவியர், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2023ஆம் ஆண்டு நிச்சயம் ஒரு யோககரமான ஆண்டாக அமைய போகிறதுங்க. 8 என்பது சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த 8 என்ற எண் கணிதத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டுல இந்த 8ஆம் எண் கொண்டவர்களுக்கு கிரக நிலைகளின் கூட்டணி என்பது மிக சாதகமாக அமைய போகின்றன. எனவே திடீரென செல்வ செழிப்பு பெறுவதற்கும் அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் நிச்சயமான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வருடத்திலும் இந்த வருடத்திலாவது நமக்கு நல்லது நடக்குமா, நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோமா, நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, எல்லா விதத்திலும் முன்னேற்றம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. அந்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஒரு விதமான கேள்விகளும் நம்மில் எழாமல் இல்லை. இந்த வருடம் வளர்ச்சியை கொடுக்குமா அல்லது தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட கீழே சென்று விடுவோமா, காதல் விவகாரம் எப்படி அமைய போகிறது, குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது, குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலம் எப்படி அமைய போகிறது, உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது என்ற பல கேள்விகள்ல குழப்பம் இருக்கலாங்க. இவை அனைத்திற்கும் விடிவுகாலம் நல்ல நேரம் பிறந்திருக்கு என்பதை இந்த 2023 உறுதிப்படுத்துதுங்க. ஏனென்றால் 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் முன்னேற்றமும் நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த 2023ஆம் ஆண்டில் ஏற்பட போகிறது என்பதை தான் கிரக நிலைகள் மிக தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதற்கு ஏற்ற ஒரு ஆண்டாகவும் இந்த 2023 பார்க்கப்படுதுங்க. இந்த 2023இன் கூட்டுத்தொகையானது 7 என வருகிறதுங்க. 7 என்பது கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேதுவின் அமைப்பு என்பது அனைத்தையும் எதிர்க்கும் தன்மை கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. எனவே பல்வேறு விதத்தில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான அற்புத பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதற்கு ஏற்ற ஒரு தருணமும் இந்த 2023 மிக அதிகமாக அமைய போகிறதுங்க 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு. மேலும் இது ஒரு மாய கிரகம், நிழல் கிரகம் என பார்க்கப்படுதுங்க. இந்த கேதுவினால் பெரிய அளவிற்கு 2023 நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க இருக்கிறது. அதிலும் 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குங்க. அது மட்டுமல்லாது இந்த 2023 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ஒருவருடைய அமைப்புல உச்சபலம் பெற்று வலுவாக இருந்தார் என்றால் மிக பெரிய அளவிற்கு அறிவுத்திறன் கிடைக்குங்க. எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையை கூட மிக எளிதாக கடந்து வருவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அவர் 2 முறை இந்த 2023 என்ற எண்ணில் இருப்பதால் மிக அற்புதமான மாறுதல் கிடைக்க போகிறதுங்க. அது மட்டுமல்லாது 2023 குரு 3ஆம் இடம் என்பது குருவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இந்த 3 என்ற எண் குருவினுடைய முழு வெளிப்பாடாக பார்க்கப்படுதுங்க. இந்த யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த வியாழன் கிரகம் தான் குருவாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வியாழன் கிரகம் இருப்பதால் அற்புதமான அதிர்ஷ்டமான யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2023 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறதுங்க. அதிலும் குறிப்பாக குருவுடன் சந்திரன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டு சனியின் ஆதிக்கம் கொண்ட 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துதுங்க 2023. எனவே இந்த வருடம் முழுவதும் பல்வேறு விதமான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கனவுகள் பெரிய அளவிற்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய போகிறதுங்க. எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு கனவு கண்டிருந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இந்த வருடத்தில் கிடைக்க போகிறது. நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு தருணம் ஏற்படுதுங்க. நிறைய முயற்சிகள் செய்தாலும் மிகப்பெரிய பலன் கிடைக்க போகிறது. மேலும் சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பயன் பெறுவதற்கான வாய்ப்பும் மிக உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குங்க. தொழிலில் மிகப்பெரிய அளவிற்கு ஆர்வத்தை செலுத்துவதன் மூலமாக நீங்கள் எதிர்பாராத லாபமும் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்குங்க. எனவே குடும்ப வருமானம் என்பது நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் சீராக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்களில்
இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் குழு ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குங்க. இந்த நண்பர்கள் குழு மூலமாக அதிக நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவதற்கான சந்தர்ப்பம் இந்த 2023 பல தருணங்கள்ல உங்களுக்கு அமைய போகிறதுங்க. அப்படி அமைவதன் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வருடத்தில் உங்களது சிந்தனைகளை விரிவுபடுத்த வேண்டும். முன்னேற்றத்திற்கான சக்தி ஆக்க பலன்களை அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் வரலாம். அவற்றை எப்படி தவிடுபடியாக்குவது என சிந்தித்தீர்கள் என்றாலே மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுங்க. எனவே நிச்சயமாக குடும்ப சூழ்நிலையில மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கு உங்களுக்கு 23ல. அது மட்டுமல்லாது பல்வேறு சுப நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. இந்த 2023ல பெரும்பாலும் குடும்ப மோதல்கள் இந்த ஆண்டுல எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கிறது. எனவே பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடத்துங்க. அப்படி சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடத்தும் போது மேலும் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் எண் கொண்டவர்களுக்கு 7 என்ற எண்ணும் சந்திரன் மற்றும் குருவின் கூட்டணியுடன் கேது சேர்வது என்பது மிக வலுவான அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. எனவே கற்பனையான எண்ணங்கள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு குறைய போகிறது. அப்படி குறைவதன் காரணமாக தொழிலில் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக ஏற்பட்டிருக்குங்க. அது மட்டுமல்லாது சொந்த தொழில் புரிவதற்கான வாய்ப்பும் இந்த 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக திடீர் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பு மற்ற துறைகளை விட தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு சாத்தியம் என்பதை இந்த 2023ஆம் ஆண்டு உறுதிப்படுத்துதுங்க. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சில விஷயங்கள் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் பெரிய அளவிற்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகள் 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக அற்புதமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2023ஆம் ஆண்டு அமைய போகிறதுங்க. ஏனென்றால் உங்களுக்கு நாட்டமில்லாத சில விஷயங்களை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. அரசியல் மற்றும் கலைத்துறையில் உங்களது வாழ்வையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு புதிய திருப்பம் ஏற்படுவதற்கான ஆண்டாகவும் இந்த 2023ஆம் ஆண்டு 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு அமைய போகிறதுங்க. மேலும் பல்வேறு விதமான திடீர் திருப்பங்களுடன் யோகத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கலை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிரடி மாற்றங்கள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்களிலும் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைப்பதற்கு ஏற்றதொரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் அத்தனையும் விலகி இருக்குங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது. அவை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் 8 என்ற எண் கொண்டவர்களுக்கு இந்த வருடம் மிக பெரிய அளவிற்கு மாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதத்தில் சிரமங்கள் நிச்சயம் மிக குறைவாக தான் இருக்கு. எனவே நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த ஆண்டை மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அதீத நன்மை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.